ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் அன்சார்ட்டட் லிங்க் லிஸ்ட். ஸோ இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இது வந்து சிமிலராக நம்ம இதுக்கு வந்து சிமிலராக அரேஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். அதை வந்து வேணால் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து லிங்க் லிஸ்ட் பேஸ் பண்ண ப்ராப்ளம். அண்ட் அந்த ப்ராப்ளமில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த அரே வந்து சார்ட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த லிங்க் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா அன்சார்ட்டடாக இருக்கும். ஸோ சார்ட்டடாக இருக்காது. ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணி யூனிக்காக இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். அண்ட் ஓகே, ஸோ இதான் வந்து கொஸ்டின். ஸோ நான் வந்து ஒரு புக்கில் இருந்து இந்த ப்ராப்ளம் எடுத்திருந்தேன்னு சொன்னேன் கரெக்டாக, கிராக்கிங் கோடிங் இன்டர்வியூ அப்படின்ட்டு. ஸோ அந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. எக்ஸிஸ்டிங் லிங்க் லிஸ்ட்டே வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், டூப்ளிகேட்ஸ் இல்லாத ஒரு லிங்க் லிஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இந்த நோக்கில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து பிரிண்ட் பண்ணால் போதும், யூனிக் எலிமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளோட லிங்க் லிஸ்ட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அங்கே சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து வேணால் நீங்கள் வந்து லிங்க் லிஸ்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வேணால் கோட் பண்ணி பாருங்கள். கோட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், நம்ம வந்து யூனிக் எலிமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஹேஷ் செட் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஹேஷ் செட்டில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கலி பைத்தன் தெரிஞ்சவங்க தெரிஞ்சிருக்கும். செட்டுங்கிறது வந்து என்ன பண்ணுறோன்னா யூனிக் செட் ஆஃப் எலமெண்ட்ஸை மட்டும் எப்போவுமே ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் தோ நீங்கள் வந்து செட்டுக்குள்ளே ஒரு டூப்ளிகேட் போடுறீங்க அப்படின்னாலுமே அங்கே வந்து யூனிக் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த செட்டுக்குள்ளேருந்து ஒரு எலமெண்ட்டை எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ரிட்ரைவல் டைம் வந்து என்னவாக இருக்கும்னா பிக் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இருக்கும். ஸோ எந்த ஒரு எலமெண்ட் வேணாலுமே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் 1ல் இருக்கும். கான்ஸ்டன்ட் டைமில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்கா, 4ங்கிற எலமெண்ட்டை நான் இதுக்கு முன்னாடி ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிற, அதாவது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த லிங்க் லிஸ்ட் அப்படியே வரிசையாக ட்ராவல்ஸ் பண்ணிட்டே வருவேன். வரிசையாக என்ன பண்ணுவேன், ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த லிங்க் லிஸ்ட்டை வந்து இப்படி இந்த லெஃப்ட் டு ரைட் வரிசையாக ட்ராவல்ஸ் பண்ணிட்டே வருவேன். ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரும்போது இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கரண்ட் எலமெண்ட் வந்து 5ல் இருக்கிறேன்னு வச்சுப்போமே, இந்த 5க்கு முன்னாடி 5 வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவேன், இந்த ஹேஷ் செட்டை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் அந்த ஹேஷ் செட். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வரிசையாக ஒரு எலமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணிட்டே போவேன். 4 இருக்கா, 4ங்கிற எலமெண்ட் அந்த ஹேஷ் செட்டுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது வந்து நான் ஃபஸ்ட் செக் பண்ணுவேன். ஸோ 4ங்கிற எலமெண்ட் அந்த ஹேஷ் செட்டுக்குள்ளே இருக்கா, 4ங்கிற எலமெண்ட் வந்து அந்த ஹேஷ் செட்டில் இல்லை. ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிக் எலமெண்ட் அப்படிங்கிற எனக்கு தெரிய வருது. ஸோ நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா 4 பிரிண்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் ஆவேன். அடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அந்த ஹேஷ் செட்டில் வந்து 4 போட்டு வைப்பேன். ஓகே, ஸோ 4ங்கிறது வந்து ஹேஷ் செட்டுக்குள்ளே இப்போ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் ஆவேன். நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து மூவ் ஆவேன். நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகும்போது 2 இருக்குது. 2ங்கிறது வந்து அந்த ஹேஷ் செட்டுக்குள்ளே இருக்கா செக் பண்ணிப்பாங்க. ஹேஷ் செட்டுக்குள்ளே இல்லை. ஸோ 2ங்கிறது வந்து ஹேஷ் செட்டுக்குள்ளே போட்டுட்டு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா 2வை வந்து பிரிண்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 5 இருக்குது. 5ங்கிற எலமெண்ட் இந்த ஹேஷ் செட்டுக்குள்ளே இருக்கா இல்லை. ஸோ 5ஐ வந்து ஹேஷ் செட்டுக்குள்ளே போட்டு என்ன பண்ணிடலாம், 5ஐ பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 இருக்குது. 4 இந்த ஹேஷ் செட்டுக்குள்ளே இருக்கா, ஆமாம் இருக்குது. எங்கே இருக்குது, 5ங்கிறது வந்து ஹேஷ் செட்டில் என்ன இருக்குது, சாரி 4ங்கிறது வந்து ஹேஷ் செட்டில் இங்கே இருக்குது. ஸோ ஹேஷ் செட்டில் இருக்குது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 4ஐ பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஹேஷ் செட்டில் வந்து ஹேஷ் செட்டில் இருக்கிறதுனால 4ஐ பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம யூனிக் எலிமெண்ட்ஸ் எடுக்கிறோம். 2ங்கிற எலிமெண்ட் வந்து ஹேஷ் செட்டுக்குள்ளே இருக்கா, ஹேஷ் செட்டுக்குள்ளே ஆமாம் 2ங்கிற எலிமெண்ட் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 2ங்கிற எலிமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2ங்கிறது மறுபடியும் ஹேஷ் செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ பிரிண்ட் பண்ணக்கூடாது. அடுத்த எலிமெண்ட் என்ன இருக்குது, ப்ராப்ளம் படி -1 இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ -1ங்கிறது வந்து ஹேஷ் செட்டுக்குள்ளே இருக்கா, ஹேஷ் செட்டுக்குள்ளே இல்லை. ஸோ என்ன பண்ணணும், ஹேஷ் செட்டுக்குள்ளே இல்லைங்கிறதுனால பிரிண்ட் பண்ணணும். அண்ட் -1 வந்து ஹேஷ் செட்டுக்குள்ளே மூவ் பண்ணணும். இதுக்கப்புறமா வேறு எது எலமெண்ட்ஸ் இருக்கா, இந்த எலமெண்ட்ஸுமே இல்லை. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, அந்த லிங்க் லிஸ்ட்டில் இருந்த யூனிக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன் இந்த ப்ராப்ளமுக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிட்ட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவாக இருக்குது, பிக் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவாக இருந்துச்சு, பிக் ஆஃப் n.
இஃப் இன்கேஸ் எல்லா எலமெண்ட்ஸுமே யூனிக்காக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ஹேசெட்டுக்குள்ளே இன்னொரு அடிஷ்னலாக என்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் பிக் ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து பிக் ஆஃப் எனில் இருக்குது. இஃப் இன் கேஸ் நம்ம வந்து இந்த ஹேசெட்டை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், இந்த ஹேசெட்டே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா மாறுது, என்ன ஹேசெட்டே வேண்டாம் அப்படின்னா அதோட சொல்யூஷன் என்னவாக இருக்கும். இந்த ஹேசெட் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா இந்த எலமெண்ட் எடுத்திருக்கேன், இந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா லிஸ்ட்டோட ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே வரணும். ஸோ அந்த நோடுக்கு முன்னாடியும் வந்து 4 வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். இல்லை அதுமாதிரி 2 இருக்குன்னா 2க்கு முன்னாடி ஏதாவது நோட்ஸில் வந்து 2 இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த நோடு வரும்போது இந்த நோடுக்கு முன்னாடி ஏதாவது எலமெண்ட்ஸில் 5 இருக்கான்னு பார்க்கணும். இந்த நோடு வருதுன்னா இந்த நோடுக்கு முன்னாடி ஏதாவது 4 இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒரு எலமெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஆகக்கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவாக இருக்கும்னா பிக் ஆஃப் n ஸ்கொயர் இருக்கும். அண்ட் அதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து பிக் ஆஃப் 1 இருக்கும். ஸோ இது ஸ்பேஸ் அண்ட் டைம் ட்ரேட் ஆஃப் தான். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பிக் ஆஃப் n ஸ்பேஸ் அண்ட் பிக் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி n டைம் காம்ப்ளெக்சிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது பெட்டர் அப்ரோச் தான் தோணுது. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ செகண்டாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டே எப்படி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லிங்க் லிஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ அந்த லிங்க் லிஸ்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் அப்ரோச். அண்ட் ஸோ ஃபஸ்ட் அப்ரோச் மாதிரி தான் என்ன பண்ணணும்னா எல்லா எலமெண்ட்ஸும் அப்படி வரிசை ட்ராவல்ஸ் பண்ணும்போது ஹேசெட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். ஹேசெட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும். ஸோ அதை என்னங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ 4ங்கிறது இருக்குது. 4ங்கிறது ஹேசெட்டுக்குள்ளே இருக்கா, ஹேசெட் எம்டியாக இருக்குது, 4ங்கிறது இல்லை. ஸோ ஹேசெட்டுக்குள்ளே 4ன்னு போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்படியே அந்த லிஸ்ட்டை வந்து ஹேசெட்ஸ் அப்படியே விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 2 இருக்குது. 2ங்கிற எலமெண்ட் வந்து இந்த ஹேசெட்டுக்குள்ளே இருக்கா, 2ங்கிறது ஹேசெட்டுக்குள்ளே இருக்கா, இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், 2ங்கிறத என்ட்ரி பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகலாம். இப்போ 5ங்கிறது இருக்குது. 5ங்கிறது வந்து இந்த ஹேசெட்டுக்குள்ளே இருக்கா, இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், 5ங்கிறத அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து ஹேசெட்டுக்குள்ளே 5 என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ 4ங்கிற எலமெண்ட்டுக்கு வந்திருக்கும். 4ங்கிற எலமெண்ட் இந்த ஹேசெட்டுக்குள்ளே இருக்கா, ஆமாம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நோட் 5ங்கிற நோட் இருக்கா, இந்த நோடோட நெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு மாற்றணும். ஸோ இந்த எலமெண்ட்டை இந்த லிங்க்கை பிரேக் பண்ணிட்டு 5க்கு நெக்ஸ்ட்டை வந்து 2ஓட நோடாக பாயிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன ஆயிரும், 4 வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 2 இருக்குது. 2ங்கிற எலமெண்ட் வந்து இந்த ஹேசெட்டுக்குள்ளே இருக்கா, ஆமாம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா மறுபடியும் 5ஓட நெக்ஸ்ட்டை வந்து 5ஓட நெக்ஸ்ட் என்ன 2. ஸோ இதோட நெக்ஸ்ட் என்ன 2. ஸோ இந்த 2வை பாயிண்ட் பண்ணுற மாதிரி இப்படி வந்து மாற்றணும். மாற்றிட்டிங்க அப்படின்னா என்னவாயிரும், இப்போது 5ஓட நெக்ஸ்ட் வந்து 2ங்கிற நோடுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 தான் இருக்குது. 2ங்கிறது இப்போ கரண்ட் நோடு இருக்குது. ஸோ 2ங்கிறது வந்து ஹேசெட்டுக்குள்ளே இருக்குது, ஆமாம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மறுபடியும் இந்த லிங்க்கை பிரேக் பண்ணிட்டு 5ஓட நெக்ஸ்ட் வந்து என்ன 2. ஸோ இதோட இந்த 2ஓட நெக்ஸ்ட் என்ன -1. ஸோ இதை வந்து இந்த மேப்பிங் மாற்றிடுவேன். 5ஓட நெக்ஸ்ட் வந்து -1 போட்டுருவேன். ஸோ -1 பார்ப்பேன். -1 வந்து ஹேசெட்டுக்குள்ளே இருக்கா, ஆமாம், இல்லை, ஹேசெட்டுக்குள்ளே இல்லை. ஸோ அது வந்து யூனிக் வேல்யூ. ஸோ நான் வந்து இந்த சேஞ்ச் பண்ண மாட்டேன். அடுத்த எலமெண்ட் மூவ் ஆவேன். அடுத்த எலமெண்ட் வந்து 1ஓட நெக்ஸ்ட் என்ன நன். ஸோ நன்னு வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கரண்டோட வந்து நன்னு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிடுவேன்னா நான் இந்த இட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லிஸ்ட் எப்படி மாறி இருக்கும், லிங்க் லிஸ்ட் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 2 5 அப்புறம் -1 ஹெட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னும் ஒரு புதுசாக ஒரு லிங்க் லிஸ்ட்டை கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஐட்ரேட் பண்ணும்போது க்ரியேட் பண்ணிட்டே வரலாம். ஸோ இதுதான் இதோட செகண்ட் சொல்யூஷன். அண்ட் ஸோ நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளமுக்கு வந்து சொல்யூஷனை கோட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நௌக்ரியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட் சொல்யூஷன் தான் கோட் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு செகண்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட சேலஞ்சை எடுத்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கமெண்ட்ஸில் வந்து ஆட் பண்ணலாம் சொல்யூஷன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான ஒன்று பண்ணுறேன். எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஹேஷ் தேவை. கரெக்டாக ஹேஷ் செட். ஸோ ஒரு செட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒயில் ஹெட் வந்து நன்னா இல்லாத வரைக்கும் நான் என்ன பண்ணணும், ஐட்ரேட் பண்ணிட்டே போகணும். கரெக்டாக? ஸோ அதுக்குன்னு ஒரு லூப் போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கே வீடியோவில் சொன்ன மாதிரி, இது எக்ஸ்ப்ளனேஷனில் சொன்ன மாதிரி ஹேசெட்டுக்குள்ளே வந்து கரண்ட் வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஹெட் டாட் டேட்டா நாட் இன். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். கரெக்டாக? நாட் இன் ஹேஷ் செட். அங்கே இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணிடு, பிரிண்ட் head dot data
கமா எனக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்பேஸ் விடணும், அப்புறம் ஒரு டேட்டா பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விடணும். எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் அப்படி நான் செட் பண்ணுறேன். ஸோ எண்டு வந்து என்னென்னா, டிஃபால்ட்டாக பைத்தானை பொறுத்த வரைக்கும் பிரிண்டோட எண்டு வந்து /n இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த லைனுக்கு மூவ் ஆகும். ஸோ என்னை நௌக்கரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அடுத்த லைனில் வரக்கூடாது, ஸ்பேஸ் தான் விட்டுருக்கணும். ஸோ அதனால் ஒரு பிரிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கணும். ஸோ அதுக்கு நான் எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆசெட்டுக்குள்ள வந்து ஆட் பண்ணணும். ஆசெட்டுக்குள்ள அந்த டேட்டா ஆட் பண்ணணும், ஹெட் டாட் டேட்டா. ஏன்னா இதுக்கப்புறமா அந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஆசெட்டுக்குள்ள இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நான் வந்து லிங்க் லிஸ்ட் ஐட்ரேட் பண்ணணும் கரெக்டாக. ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூக்கு மூவ் ஆகணும். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஸோ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 டெஸ்ட் கேஸுமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சப்மிட் ஆகுது, ஆகிட்டே இருக்குது. ஓகே, சப்மிட் ஆகிடுச்சு. அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி big O of n டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியுமே வந்து big O of nல இருக்குது. ஓகேவா?